வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் செய்முறை தேர்வுக்கான 8வது டாஸ்க் தான் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனில் வந்து மொத்தம் 8 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 7 டாஸ்க்கான வீடியோ நம்ம போட்டுட்டோம் ஏற்கனவே. ஃபைனலாக 8வது டாஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இதோட வழிமுறைகள் என்ன, செய்முறை தேர்வில் எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். செய்முறை தேர்வு மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட்லேயும் எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு என்பது என்னன்னு தான் இந்த டாஸ்கில் பார்க்க போகிறோம். வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு என்பது வீட்டின் மற்றும் அலுவலகத்தின் சுத்தம், சரியான பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியமான சூழல் பாதுகாப்பை குறிக்கிறது. இதற்கான சில முக்கிய அம்சங்கள் மற்றும் பரிந்துரைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இது வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுத்தம் மற்றும் ஒழுக்கம். ரெண்டாவது வந்து மின் உபகரண பராமரிப்பு. மூணாவது வந்து கழிவுகளை முறைப்படி அகற்றுதல். நாலாவது வந்து சிறு பழுதுகள் சரி செய்தல். அஞ்சாவது வந்து தோட்ட பராமரிப்பு. இதில் வந்து வீடு பராமரிப்பு அப்படின்ற டாஸ்கில் ஒரு 5 டாஸ்க்கு பார்த்துருக்கோம். அலுவலக பராமரிப்பு அப்படின்ற டாஸ்கில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஆரோக்கியமான சூழல், சுத்தமான வேலையிடம். அடுத்து வந்து பாதுகாப்பு பராமரிப்பு, மனநலம் மேம்பாடு, பொது பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 5 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு வீடியோவில் வந்து இதோட விரிவாக்கம் என்ன, எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடு மற்றும் அலுவலக பராமரிப்பு என்பது வீட்டின் மற்றும் அலுவலகத்தின் சுத்தம், சரியான பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியமான சூழல் பாதுகாப்பை குறிக்கிறது. இதற்கான சில முக்கிய அம்சங்கள் மற்றும் பரிந்துரைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வீடு பராமரிப்பு. சுத்தம் மற்றும் ஒழுங்கு. தினசரி சுத்தம் மற்றும் வாராந்திர ஆழமான சுத்தம் செய்யவும். இதில் என்ன சொல்கிறாங்க, தினமும் சுத்தம் செய்யணும், வாரத்துக்கு ஒரு முறை ஆழமான சுத்தம் செய்யணும். அப்படின்னா நம்ம ஆஃபீஸுக்கு வரும்போது இல்லை அதிகாரி வீட்டுக்கு போகும்போது கூட்டுறது, துடைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் டெய்லிக்கு செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த புக் இருக்கிறது, துணி இருக்கிறது, அதெல்லாம் எடுத்து உதறி தட்டி தூசி இருந்தால் துடைச்சி வைக்கிறது, அதை தான் வந்து வார சுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. காற்றோட்டத்தை மேம்படுத்த ஜன்னல்கள் மற்றும் வாசல்கள் திறந்து வைக்கவும். மேற்கொண்டு மின் உபகரண பராமரிப்பு. இதில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். மின் சாதனங்களை பராமரிக்க சீரான ஆய்வுகள் செய்யவும். மின் சாதனங்களை பராமரிக்க சீரான ஆய்வுகள் செய்யவும் அப்படின்னா, ஒரு மின்சாதன பொருளை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா, ஏதாவது ஒயர் கடிச்சிருக்குதா, எல்லாம் டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த பொருளையே பயன்படுத்தணும். இல்லைன்னா விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும், ஷேக் அடிக்கும், மிஷின் வந்து டேமேஜ் ஆகிரும். இதை தான் வந்து இந்த இடத்துல நம்மகிட்ட சொல்கிறாங்க. பழைய அல்லது பழுதான சாதனங்களை உடனடியாக மாற்றவும். ஒரு பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சோடனே அதிகாரி நாலேஜுக்கு போய் நம்ம கொண்டு போயிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த பொருளை மாற்றுவாங்க, இல்லைன்னா சரி செய்ய கொடுப்பாங்க. அதை நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம போய் அதிகாரியை வந்து அதை பயன்படுத்த மேலே அவங்களுக்கு பாதிப்பாயிரும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து வந்து கழிவுகளை முறைப்படி அகற்றுதல். பிளாஸ்டிக், மண்ணெண்ணெய் மற்றும் கழிவுகளை சரியான முறையில் தனியே அகற்றவும். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா சிறு பழுதுகள் சரிபார்த்தல். குழாய் கசிவுகள், சுவர் பிளவுகள் போன்றவற்றை உடனடியாக சரி செய்யவும். சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நாமளே என்ன பண்ணால் சரி செஞ்சுக்கணும். ஒரு பைக் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நாமளே சரி செஞ்ச மாதிரி கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் ஓடல, ஒரு லைட் எரியல அப்படின்னா கூட நாமளே சரி செய்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து நம்ம செய்முறை தேர்வுக்கு போகும்போதும் சரி, ஸ்கில் டெஸ்ட்லேயும் சரி, கேள்வி கேட்கும்போது நம்ம கரெக்டான பதில் கொடுக்கும்போது இவங்க தான் சரியான ஆள் அப்படின்ற மாதிரி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோட்ட பராமரிப்பு. தோட்டம் இருந்தால் செடிகள் மற்றும் மரங்களை சரியாக பராமரிக்கவும். ஏற்கனவே இந்த டாஸ்க்கை பற்றிலாம் நம்ம முன்னாடி வீடியோவிலே வந்ததான். எப்படி தோட்டம் இருந்தால் நம்ம பராமரிக்கணும், என்னென்ன உபகரணங்களை கையாளணும், எந்த மாதிரி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவிலே பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலுவலக பராமரிப்பு. இதில் வந்து ஆரோக்கியமான சூழல், ஏசிகள் மற்றும் வெண்டிலேட்டர்களை சுத்தம் செய்யவும். ஒரு சின்னதாக ஒரு
சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டால் போதும். ரொம்ப ஆழமாக போய் மிஷினே ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணுற மாதிரி நாலேஜ் வளர்த்திக்கணும் அப்படின்றது இல்லை. ஒரு பொருளை கழட்டி மாற்ற அளவுக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து அலுவலகத்தில் காற்றோட்டம் இருக்க உறுதி செய்யவும். காலையில் வந்த உடனே ஜன்னலை திறந்து விட்றது, கதவு திறந்து விட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிடணும். சாயந்தரம் போகும்போது அது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து வந்து சுத்தமான வேலையிடம் அப்படின்றாங்க. டெக்ஸ்ட், கணினி மற்றும் சாதனங்களை தினசரி துடைக்கவும், குப்பைகளை ஒழுங்காக அகற்றவும். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, டெக்ஸ்ட், கணினி மற்றும் சாதனங்களை தினசரி துடைக்கவும் அப்படின்னா, இப்போ கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மின்னணு சாதனங்கள் வந்துருச்சு. அதனால் இப்போ எல்லாமே மின்னணு சாதனங்கள் மேலே அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட நாலேஜாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து அதை தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. பாதுகாப்பு, பராமரிப்பு, தீ அணைக்கும் கருவிகளை சரிபார்க்கவும், மின் சீரமைப்பு வேலைகளை நிபுணர்களை அணுகி செய்யவும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, தீயணைப்பு கருவினா அந்த ஃபயர் இது, அதுக்கப்புறம் மண், இந்த மாதிரி பொருள்லாம் ரெடியாக இருக்குதா, ஏதாவது பிரச்சனைனா நம்மளால் சால்வ் பண்ணுறதுக்கு ஆன பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இப்போ ஒரு மரக்கட்டை எரியுது அப்படின்னா எந்த தீயணைப்பானை வச்சு அந்த ஒரு மரம் எரியுது அப்படின்னா எதை வச்சு அணைக்கணும், ஒரு கட்டு ஒரு பேப்பர் எரியுதுன்னா அதை எதை வச்சு அணைக்கணும், ஒரு எலக்ட்ரிக் பொருள் எரியுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு எதை வச்சு அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலேஜெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அடுத்து வந்து மனநலம் மேம்பாடு, பசுமை சூழல் மற்றும் ஆரோக்கியமான வேலையிடம் உருவாக்க சைவ செடிகள் வைக்கவும், பணியாளர்களின் கருத்துக்களை கேட்டு தேவையான மாற்றங்கள் செய்யவும். இப்போ அடிப்படை பணியாளர்கள்ன்றது வந்து அலுவலகத்தில் அதிகாரிங்க மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் நம்ம போய் அவங்க சூழ்நிலையும் சரியாக இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான். அதை தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பொது பராமரிப்பு, மாதாந்திர பராமரிப்பு பிளான்களை அமைத்து செயல்படவும். இப்போ டெய்லிக்கும் கூட்டுறது துடைக்கிறதுலாம் டெய்லியும் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒற்றடிக்கிறது, ஜன்னல் துடைக்கிறது, கதவு துடைக்கிறது, இதெல்லாம் மாதம் ஒரு முறை ஒரு அட்டவணையாட்டம் போட்டு நம்ம செயல்படணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை பராமரிக்க வல்லுநர்களை கொண்டு பராமரிக்கவும். கணினி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நாம்ளே பிரித்து பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாமல் அதுக்கான ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள கொண்டு தான் சரி செய்யணும் அப்படின்றாங்க. இந்த பராமரிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் வீடு மற்றும் அலுவலகத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளலாம். சுத்தமாக வச்சுருந்தா தான் அதிகாரிங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வேலை செய்வாங்க. அப்போ நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசுவாங்க. இல்லைனா சுத்தபத்தமாக இல்லை அப்படிங்கிற அவங்க எப்பயுமே டென்ஷன்லேயே இருப்பாங்க. அதுக்கான காரணமும் அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறவங்க தான். அதனால் அவங்க மேலே கோபமும் வர செய்யும் அப்படின்ட்டு தான் லாஸ்ட்டாக இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. நம்ம ஃபைனலாக செய்முறை தேர்வுக்கான 8 டாஸ்க்கும் இந்த வீடியோவோட முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து இந்த செய்முறை தேர்வுக்கான நிறைய வழிமுறைகளை வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்முறை தேர்வு ரெடியாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.